சாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஹி இஸ் எ ரொட்டேரியன் அட் நங்கநல்லூர். அவர் ஒரு பெரிய பெட்டாலியனோடு வந்திருக்கார். நங்கநல்லூர் ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் பிரசிடெண்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஹானரரி, எல்லா குரூப் பூரா ஆஃபீஸ் பேரர்ஸ் நங்கநல்லூர் பூரா உட்காந்துருக்காங்க. தேர் எப்படி ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு ரெப்ரசன்ட் பண்ணி வருகிறார்களோ அதை போல் நங்கநல்லூர்லேருந்து ஒரு பெரிய ஒரு குரூப்பே ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர் திரு நாராயண பிரசாத் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பின்னால் நிற்கிறார், அவர் தான் சின்னி ஜெயந்தை வச்சு படம் எடுத்தார். ரஜினிகாந்த் எடுக்கும்போது, பாஷா படம் எடுக்கும்போது. ஏனென்றால் அவர்கிட்ட தான் நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு லண்டன் போயிட்டார் சீஃப் கெஸ்ட்டு, எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டேன். கவலையப்படாதீங்க, நம்ம தலைமை ஆசிரியர் சார் இருக்காருன்னு சொன்னேன். அவர் வருவாரான்னு கேட்டேன். கண்டிப்பாக உங்களுக்குன்னா நிச்சயமாக வருவாருன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா இன்றைக்கி சுதந்திர தினம், பள்ளியின் தலைமை ஆசிரியர். இது ஒரு பெரிய பெருமை என்ன என்று சொன்னால், ஆசிரியர்கள் என்றைக்கும் ஆசிரியர்கள். தலைமை ஆசிரியர்னால் ஈக்குவல் டு ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. முதல்ல சக்கரவர்த்தி அவர்களை மேடைக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் ஒன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம், இந்த ஹியூமர் கிளப் ஆஃப் டி நகர் இட் இஸ் நான் கமர்ஷியல், பியூர்லி சர்வீஸ் ஓரியன்ட். இங்கே பணியாற்றக்கூடியவர்கள் சாரெல்லாம் சர்வீஸில் இருக்கும்போது பார்க்கணுன்னாக்கா எல்லாரும் தே ஆர் ஆல் ரிட்டையர்டு சிடிஓஸ் ஃப்ரம் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு விவிஐபிஸ் இருந்தால் கூட, சார் மிஸ்டர் சதானந்தம் சார், வந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் எல்லாருமே அப்பாயின்மெண்ட் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தால் கூட ப்ரொஃபஷ்னல் ஈகோ இல்லாமல் சர்வீஸ் பண்ணணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ற ஒரே மோட்டிவில் இங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எக்ஸ்க்ளூசிவ்லி டு மிஸ்டர் அசோக் வரதராஜனுக்கு நான் சொல்லிக்கிறேன். அவர் கேட்டிருந்தார், சார் நான் லைஃப் மெம்பர் சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அவர் 5 வருஷத்துக்கு முன்னால் 1000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காரு. அந்த 1000 ரூபாய் நாங்கள் வரவில் காமிச்சிருக்கோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம், அந்த பாஸ்புக்கு சார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இங்கே நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இது ஃப்ரீன்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருந்து கூட எல்லாரும் கொடுக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் கையோடு ரெசீட் போட்டு கொடுத்துக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் என்பதால், அதுவும் பெரிய அதிகாரி என்பதால் மிகவும் கண்டிப்புடன், ரொம்ப அழகாக, ரொம்ப பக்குவமாக அடுத்த நிமிஷமே அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போட்டு கையில் என்ன கேஷ் இருக்குது பேங்க்கில் டெபாசிட் பண்ணி எல்லாமே அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அதுக்காக அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது சோர்ந்த உள்ளங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நகைச்சுவை என்ற டானிக்கை கொடுத்து அனைவரையும் நிமிரச் செய்யும் நகைச்சுவையாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்எம்எஸில் ஒரு ஜோக் வந்தது, அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எப்போவுமே ஆசிரியர்கள் மாணவர்களை கேள்வி கேட்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணால் ஒரு பையன் சார் எப்போவுமே நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் நான் உங்களை கேள்வி கேட்டு அசர வைக்கப்படுறேன்னா. அடடா, எப்போவுமே இந்த மாணவர்கள் பேசாமல் இருப்பாங்க, அந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா, சரி பரவாயில்ல நம்முடைய மாணவர்கள் துணிச்சலாக தான் இருக்காங்கன்னு சொல்லி, சரி செல்லுபா கேளு எழுதினேன். சார், ஒரு கோழியும் பன்றியும் ஒன்று விரும்பித்து திடீர்னு ஒரு நாள் இறந்து போச்சு, இதுக்கு என்ன காரணம்னு. இவனால் ஆசிரியர் நினச்சாரு, நம்ம எதனா சொல்லிட்டா நம்மளை கலாய்ச்சி விடுவாங்க அப்படின்ட்டு, தெரியாதப்பா நீயே சொல்லு அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார், கோழிக்கு பன்றி காய்ச்சல் வந்தது, பன்றிக்கு பறவை காய்ச்சல் வந்தது, இதுதான் சார், வேறு ஒன்றுமே இல்லை. நன்றி. நான் கால நேரத்தை முன்னிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. கல்யாண சுந்தரம் அவர்களை மேடை கிடைக்கும். ஊர்லேருந்து மாமியார் வராங்க, அவங்கள மருமக வரவேற்கிறாங்க. எப்படி வரவேற்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க அத்தை, வாங்க. இப்போ தான் உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது கூட உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படியா? குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது என்னை பற்றி குழந்தைக்கிட்ட என்னென்னு சொன்னேன். ஒழுங்காக சோறு சாப்பிட்ணும், இல்லைன்னா பூதம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு மாமியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. மருமக டாக்டரை கேட்டாங்க, என்ன டாக்டர் எப்படி இருக்குது எங்கள் மாமியாருக்கு இப்போ உடம்பு? பரவாயில்லம்மா, கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தாமதமாகியிருந்தால் கூட அவ்வளோதான், உங்கள் மாமியாரை பார்த்தே இருக்க முடியாது. இந்த 5 நிமிஷம் தான் ஆங்கிலத்தில் கோல்டன் டைம்ன்றாங்க. சரியான நேரத்தில் நீ கொண்டு வந்து சேர்த்துருக்க அப்படின்னா உடனே அந்த மருமக புலம்பிக்கிட்டே சொன்னாங்க, அந்த நாசமாக போகிற ஆம்புலன்ஸ்காரனை மெதுவாக போடான்னு சொன்னேன், கேட்டானா இப்படி வேகமாக என் உயிரை எடுத்துட்டானே அப்படின்னு சொன்னாங்களாம்.
கணவன் மனைவி ஜோக்கு. ஒரு கணவன் வந்து மனைவி வந்து கணவன்கிட்ட சொன்னாங்க, என்னங்க என்னங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடி என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு புரோக்கரு. ஆமாம், கந்தசாமி புரோக்கரு. என்ன அவருக்கு இப்போது காலையில் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாராங்க. செஞ்ச குத்தம்னு ஒன்று இருக்குல்ல, சும்மா விடுமா அப்படின்னாங்களாம். ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. குழந்த பிறந்தது அவங்களுக்கு. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படி யோசனை பண்ணாங்க. உடனே மனைவி சொன்னாங்க, என்னங்க எங்கள் அப்பா பேர் தாங்க வைக்கணும். எங்கள் அப்பா பேர் சிவங்க, சிவராமகிருஷ்ணன்றத சிவம்னு வைக்கணுங்க அப்படின்னாங்களாம். உடனே கணவன் சொன்னாராம், என்னது சிவம் சவன்னுக்கிட்டு, அதெல்லாம் வேணாம், எங்கள் அப்பா பேரை வை. எங்கள் அப்பா பேர் பாரு கிருஷ்ணன், கிருஷ் அப்படின்னு வைப்போம், கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு, அதனால் கிருஷ் தான் வைக்கணும் அப்படின்னா. எங்கள் பேர் எங்கள் அப்பா பேர் சிவனேசன், அதனால் சிவன் தாங்க வைக்கணும். சிவன் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா. இல்லை கிருஷ் தான் சிவங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான், என்ன இது ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டான். வந்து என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே, எந்த நேரமும் சண்டை போடுறீங்க? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அப்பா பேர் சிவனேசன் தானே, அதனால் என் குழந்தைக்கு நான் சிவம்னு வைக்கணும்னு சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் வேணான்றாரு. அது எப்படிங்க, எங்கள் அப்பா பேர் பாருங்கள் கிருஷ்ணன், கிருஷ்ணன் கூப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் ஃபேன்சியாக வைக்கலாம் சொன்னால் இவ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா, இவ்வளோ தானே பிரச்சனை, சரி போனால் போது சிவராமகிருஷ்ணன் வைங்க அப்படின்னாராம். உடனே மனைவி சொன்னாங்களாம், என்னங்க இது, சிவம்ன்றது எங்கள் அப்பா பேர் வருது, கிருஷ்ணன்றது உங்கள் அப்பா பேர் வருது, நடுவில் ராமன் எப்படி அப்படின்னாங்களாம். உடனே பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னாங்க, எங்கள் அப்பா பேர் ராமங்க, அதனால் அதையும் சேர்த்து வைங்க, மொத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனானா. ஒரு ஆசிரியர் வந்து தலைமாசிரியர் வந்திருக்காரு. ஒரு பையன்கிட்ட சொன்னாராம், டேய் வாழைப்பழம் சொல்கிறா அப்படின்னாராம். அவன் வாழைப்பழம் அப்படின்னானா. என்னடா நீ இப்படி சொல்கிற, வாழைப்பழம் நல்ல உச்சரிப்பு சரியாக இருக்கணும்டா, தமிழ் தானடா, நீ தமிழ்நாட்டில் தானே பிறந்திருக்க, தமிழ்நாடு இருக்க ஒழுங்காக பேசுகிற அப்படின்னாரான். அவன் திரும்பி அப்படியே சொன்னானா. வாத்தியார் கோபம் வந்துச்சான், நீ போய் முதல்ல நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னாரான். சரின்னு பையன் அது வரைக்கும் போயிட்டானா. போயிட்டு அப்பா உன்னை எங்கள் வாத்தியார் வர சொன்னார்ப்பா அப்படின்னானா. சரி நேராக கூட்டிகிட்டு வந்தாங்களாம். வந்தோடனே அவங்க அப்பாவை கேட்டான், என்னங்க இது உங்கள் பையன் தமிழ்நாடு இருக்கிறான், தமிழ்நாட்டில் பிறந்திருக்கான், தமிழ் எழுதுறான், ஒழுங்காக வாழைப்பழம் சொல்ல தெரியலையேங்க அவனுக்கு, இதுக்காகவாங்க என்னை வர சொன்னீங்க, இப்படி சொல்கிறதாங்க எங்கள் குடும்ப பயக்கம் அப்படின்னாரான் அவங்க அப்பா. இப்படி தான் பாருங்கள், கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போவோம். ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து ஒரு நாள் வந்து பழம் வெட்டிக்கிட்டு இருந்தார். பழம் வெட்டும்போது உடனடியாக அவருடைய விரல் வந்து வெட்டுப்பட்டு போச்சு. விரல் வெட்டுப்பட்டவொன்னு பக்கத்தில் இருந்த மந்திரியை, விரல் வெட்டிக்கிச்சு மந்திரி அப்படின்னாராம். உடனே அந்த மந்திரி சொன்னாராம், நடப்பவையாவும் நன்மைக்கே அப்படின்னாராம். என்னது, நான் பாட்டுக்கு விரல் வெட்டுப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இந்த நேரத்தில் நடப்பவையாவும் நன்மைக்கேன்றி, இது நல்லதுக்காக சொல்கிற நீ, முதல்ல யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்டாராம். காவலாளிகளாம் வந்தாங்களாம். இந்த மந்திரியை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னாங்களாம். மந்திரியை ஜெயிலில் போட்டாச்சு. மந்திரியை ஜெயிலில் போடும்போது உடனே என் மந்திரி சொன்னாராம், நடப்பவையாவும் நன்மைக்கே. என்ன சரியான பைத்தியமார் பொம்பளை இருக்குது இந்த மந்திரி அப்படி சொல்லி நினைக்கும்போது மந்திரி ஜெயிலுக்கு போயிட்டார். ராஜா இருந்தார். அன்றைக்கி வைத்தியத்தை கூப்பிட்டு வைத்தியம் பண்ணி எல்லாம் சரியாக போச்சு. அன்றைக்கி ராத்திரி என்னாச்சு, ராஜா எப்போவுமே நகர்வலம் போகிற பழக்கம். நகர்வலம் போகும்போது அவர் வந்து ஒரு கொள்ளைக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு போனார். அந்த மாதிரி போய் எப்போவுமே மந்திரியோடு தான் போவார். மந்திரி தான் ஜெயிலில் இருக்கார், இவர் மட்டும் தனியாக எப்படி போகிறதுன்னு போயிட்டே இருந்தார். போயிட்டு இருக்கும்போது பாதை மாறி போய் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டார். காட்டுக்குள்ளே போனவுடனே அங்கே வந்து காட்டுவாசிங்கெல்லாம் சேர்ந்து அன்றைக்கி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை பண்ணும்போது காட்டுவாசி வந்து யாராவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வாங்கப்பா, அவருக்கு நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே ஆளுங்கள்லாம் தேட்டு இருக்கும்போது இவரை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து ராஜா அப்படி நான் ராஜாடான்றாரு. உன்னை பார்த்தா தெரியுது, ராஜா மாதிரி தான் தெரியுது, வா முதல்ல அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போனோன்னே அந்த காட்டுவாசி தலைவன்கிட்ட காட்டுறாங்க, இது ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கோம், சரியான ஆளாக தான் இருக்கான் பார்க்குறதுக்கு, சரி நரபலி கொடுக்கலாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா. சரி ஏற்பாடு பண்ணும்போது கையை எப்படி வச்சாரா, அப்படி வைக்கும்போது பார்த்தா அந்த கை வர துண்டுப்பட்டது தெரியுதான். டே ஊனமாக இருக்காரா, இவருக்கு இது மாதிரி பண்ணக்கூடாது, முதல்ல அவர் வெளியே அனுப்பிச்சிருங்கடா அப்படின்னாங்களாம். சரின்னு வெளியே அனுப்பிச்சாங்களாம். தப்பிச்சா பொழைச்சோன்னு எப்படியோ ஒரு வழியாக நேராக அது வரைக்கும் அரண்மனைக்கு போயிட்டாராம். ராஜா அரண்மனைக்கு போன உடனே அப்புறம் வந்து பார்த்தாராம். கூப்பிட்டு, அப்பா நல்ல காலம்பா, அன்றைக்கி நடப்பவையாக நன்மைக்கேன்னு மந்திரி சொன்னது இப்போ தான் நமக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மந்திரியை கூப்பிட்டாரான் ஜெயிலேருந்து. நீ சொன்னதால தான் நான் அன்றைக்கி தப்பாக நினச்சிட்டேன், இப்போ பாரு என்னுடைய விரல் போனாலும் உயிர் பொழைச்சிது. ஆமாம், நான் என் நடப்பவையாக நன்மை சொன்னேன், இது பரவாயில்ல, அப்போ உன்னை வந்து ஜெயிலில் போட்டேனே, நீ எதுக்கு அதுக்கு நடப்பவையாக நன்மைக்கே அப்படின்னு சொன்னாராம். எப்போவுமே நம்ம 2 பேரும் தான் நீங்கள் ஒன்றா போகிறது வழக்கம்,
நகர்வலம் போகும்போது நான் எப்படியே உங்களோட வந்திருந்தேன்னா உங்களை விட்டுட்டு எண்ணெயில் போட்டு தள்ளியிருப்பானுங்க. அதனால தான் நான் வந்து அன்றைக்கி நடப்போயா நன்மைக்கு என்ன தப்பிச்சேண்ணா, நீ தான்ப்பா சரியான மந்திரி, நீ இரு அப்படின்னு ராஜா சொல்லிட்டாராம். இப்படி தான் பாருங்கள், ஒரு மாமியார் வந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோடனே மருமக கவலையோடு இருந்தாங்க. அவளோட தோழி வந்தாங்க. தோழி வந்து விசாரித்தாங்க, என்ன கமலா ரொம்ப சோகமாக இருக்கியே? என்ன பண்ணுறது, உங்கள் மாமியார் இறந்துட்டாங்கல்ல, அந்த சோகத்தில் இருக்கிற. நீங்களும் அவளும் எப்படி மாமியார் மருமக மாதிரியா இருந்தீங்க? ஒரு அம்மா பொண்ணு மாதிரி தானே இருந்தீங்க. இந்த மாதிரி நடக்கவே கூடாது. என்னது, அவங்க விதி முடிஞ்சு போச்சு, சரி போட்டோம். ஆமாம், எப்படி இறந்தாங்க அவங்க அப்படிங்கிற. நான் என்னத்தன்னு சொல்லுவேன் விமலா. அவங்க படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்தாங்க. படிக்கட்டுலேருந்து இறங்கி வரும்போது காலடறி கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்தோன்னா உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனோம். பாதி வழியிலேயே அவங்க இறந்துட்டாங்கடி. எங்கள் வீட்லேயே தான் ஒரு மாமியார் கடை இருக்குது. 4வது மாடியில் இருக்கிறேன் நான். ஒரு நாளைக்கு 4 தடவை பூ வாங்க, பால் வாங்க, பழம் வாங்க, காய்கறி வாங்க, ஏறி ஏறி இறங்குது. ஒன்றும் நடக்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டான். என்னடி இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிற நீ? நாம தானே இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். என்ன சொல்கிற நீ? அவங்க நடந்து போகும்போது பின்னாடி நாம் தானே பிடிச்சி தள்ளணும். நான் அப்படி தானே செஞ்சேன். ஓஹோ அப்படியா, நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி, நான் வரேன்டி அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாலாம். ஒரு கபாலி வந்து ஒரு திருடன், அவன் வந்து பெண் போலீஸ் அவனை ஸ்டேஷனில் போட்டு அடி அடின்னு அடித்தாங்க. அப்போது பக்கத்தில் இருந்து இன்ஸ்பெக்டர் கேட்டார், இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், என்ன கபாலி பெண் போலீஸ் கையால் போய் அடி வாங்கிட்டு இப்படி சிரிச்சுட்டு இருக்கியே நீ அப்படின்னாரான். போங்க சார், அடிக்கிற கை தான் ஒரு நாள் அடிக்கும் சார் அப்படின்னு சொன்னான் அவன். அப்பா அவன் மகனும் சொன்னாங்க. அப்பா கேட்டார், ஏண்டா டேய் ஓட்டப்பந்தயம்னு சொன்னி உங்கள் ஸ்கூலில் என்னடா ஆச்சு அப்படின்னாரான். அது ஏன்பா கேட்குறீங்க, எல்லோரும் எனக்கு பயந்துக்கிட்டு எனக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாங்கப்பா அப்படின்னாரான். அப்புறம் வந்து மனைவி கேட்டா கணவன்கிட்ட, என்னங்க ரோசி ரோசிங்கிறது யாருங்க? ரோசியா? ஏன் எனக்கு எதாவது ஃபோன் வந்துச்சா அப்படின்னா. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அதனால தான் கேட்குறேன் அப்படின்னா. இல்லை இல்லை, அது நான் ஓட்டப்பந்தயத்தில் ரேஸில் குதிரை பந்தயத்தில் கட்டுறேனே, பணம் கட்டுறேனே, அந்த குதிரையோட பேர் தானே அது அப்படின்னா. இல்லை இல்லை, அந்த குதிரை தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிச்சு, சாயந்தரம் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிச்சு, பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். கவிஞர் வசந்தகுமார் பாரதி அவர்களை மேடைக்கு. நான் இந்த சிரிப்பரங்கத்துக்கு வர்றது முதல் முறை. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்த மணி 3 மணி ஆகிடுத்து. நம்ம நண்பர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சம்பத் அவர்கள் டி நகரில் தான் இருக்கார், எங்கள் திருவிக்கா பேச்சு பயிலகத்தில். அவரோட வரும்போது சரி எதாவது காப்பி சாப்பிட கூப்பிடுவார். மணி 3 ஆகிடுத்தே அப்படின்னு, வாங்க காப்பி அடிக்கலான்னாரு. சரி என்னடா எல்லாம் காப்பி குடிக்க தான் சொல்லுவாங்க, இவர் காப்பி அடிக்க வர என்னங்க விஷயம் அப்படின்னு. இது வந்து நகைச்சுவை மன்றம், நிறைய நம்ம சார் மாதிரி ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம காப்பி அடித்து நம்ம எங்கேயாவது கொண்டு போய் நம்ம பேசலாம் சார் அப்படின்னாங்க. அதுதான் ஒரு செய்தியாக சொல்லி, நான் ஒரு கவிஞர், ஒரு வெண்பா பாடத்துக்கு அலோவ் பண்ணிங்கன்னா நான் பேசுகிறேன், ஏன்னா வெறும் ஜோக்கு தான் இங்கே சொல்லணும் அப்படின்னாங்க. அந்த கல்யாணத்துக்காக நாங்கள் போனோம் அவங்கள வாழ்த்துறதுக்காக. அந்த வாழ்த்து எப்படின்னா, ஒரு திருமணம் கலப்பு திருமணம், அதுக்காக வாழ்த்துறதுக்காக போனோம். பொங்கல் வாழ்த்தையும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு வரும்போது தான் வந்து ஒரு வெண்பா எழுதினேன். ஆனால் அந்த கல்யாணத்தில் படிக்க முடியலன்னு குறை இருந்தது. அது இங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டேன், எல்லோரும் அலோவ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம கடியூர் நாராயணன் ஐயாவை டிவியில் தான், இந்த சின்ன திரையில் தான் பார்த்துருக்கேன். இப்போ நேராக பார்க்குறதுல அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனால் வந்து இந்த வெண்பாவை அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். பொங்கல் திருநாளில் எங்கும் தமிழ் முழங்க சங்கொலியாய் நின்று சமத்துவத்தை, இந்த சமத்துவன்றது இங்கே வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய சிறப்பு. சங்கொலியாய் நின்று சமத்துவத்தை பொங்கி வரும் புத்தாண்டில் ஊதி, பொங்கி வரும் புத்தாண்டில் ஊதி புதுமை படைத்திடுவோம். புத்தாண்டில் சங்கு ஊதி புதுமை படைத்திடுவோம், இத்திரையில் என்றும் இனி. இந்த பூமியில் என்றுமே வந்து நம்ம அந்த சங்கை ஊதி சமத்துவம் சமத்துவம் என்று ஐயா அப்படி ஒரு மீடியாலே சொல்கிற மாதிரி இங்கேயும் சொல்ல வாய்ப்பளித்தவங்களை அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். 2 பேர் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு பிடித்த மாம்பழம் மல்கோவாவா அல்லது ருமேனியாவான்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாரு, எனக்கு பிடித்த மாம்பழம் வெஸ்ட் மாம்பழம், அங்கே தான் எல்லா வகை மாம்பழமும் கிடைக்கும். MBA படிக்கிறதுக்கு சென்னையில் எங்கே தங்கி படிக்கலாம்னு கேட்குறாரு ஒருத்தர். அதுக்கு பதில் சொல்கிறாங்க, மாம்பழத்தில் தங்கி படிக்கலாம். எப்படி சொல்கிறீங்க? மாம்பழத்தில் தான் MA MBA
தங்கியிருக்கு. மாம்பழத்தில் முதல் 5 லெட்டர்ஸ் வந்து MA MBA. மாம்பழத்தில் ஊர்வலமாமே, அது மாம்பழத்தில் இல்லைங்க, அண்ணா மேம்பாலத்தில். மரத்திலிருந்து விழுந்தேன்னு சொன்னீங்களே, மாமரத்திலிருந்து தானே விழுந்தீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்கள் கன்னத்தில் இருக்கிற வடு மாவடு ஷேப்பில் இருக்குது, அதை வச்சு தான். நடு ரோட்டில் மாம்பழம் கிடைச்சிதுன்னு சொன்னீங்களே, ஆமாம், அது நடுச்சால மாம்பழம். இந்த பழம் சாப்பிட்டா ரொம்ப ஆதரவாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஆமாம், அது சப்போட்டா பழம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழம் திட்டம்னு சொல்கிறாங்களே, ஆமாம், ஈச்சம்பழம் திட்டம். மரத்தில் இருக்கும் பழத்திற்கும் கையில் இருக்கும் பழத்திற்கும் என்ன வித்தியாசம்? மரத்தில் இருக்கிற பழம் கொய்யாப்பழம், கையில் இருக்கிற பழம் கொய்தப்பழம். 30 வயசு மக்களுக்கு பிடித்த பழம் எது? ஆரஞ்சு பழம். எப்படி சொல்கிறீங்க? ஆரஞ்சு 30. பழத்தில் பெரிய துளை இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஆமாம், மாதுளை. ஆப்பிள் ஏ டே கீப்ஸ் ஏ டாக்டர், கீப் டாக்டர் அவே அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆமாம், ஆப்பிள் ஃபோன் இருந்தால் ஃபாரினில் இருக்கிற டாக்டரோட பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. அடுத்து பிரகாஷ் அவர்களை. ரமேஷ், பிரகாஷ் 2 பேரும் 2 வீலரில் வந்துட்டுருக்காங்க. டி நகரில் நல்ல சிக்னலில் மாட்டிட்டாங்க, வண்டி அப்படி இப்படி நவர முடியல. அப்போ ரமேஷ் கேட்டான், என்னடா இந்த டிராஃபிக்லாம் எப்போ தானே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதுக்கு பிரகாஷ் சொன்னால், ஒரே ஒரு பூகம்பம் வந்தால் போதுன்னா டிராஃபிக்காக இருக்காது அப்படின்னா. அப்புறம் இந்த பொங்கல் சீசனில் பொண்டாட்டிக்காரி வந்து என்ன பண்ணிட்டா, பொங்கலில் வந்து சர்க்கரை அதிகமாக போட்டுட்டான். அவள் புருஷன் கேட்குறான், என்னடா இது மாதிரி சர்க்கரையை வந்து இவ்வளோ அதிகமாக போட்டியா அப்படின்னா, இல்லை உங்கள் அம்மா தான் வந்து அடுத்த வருஷம் இருப்பணும் இருக்க மாட்டேன்னாங்க, அதனால் தான் சர்க்கரை கொஞ்சம் கூட போட்டேன் நான். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் செந்தில்வேலன். ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்களா, சார் என் ஒய்ஃப் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாங்களாம். எத்தனை நாள் ஆச்சுப்பா? சரி, எப்போ தொலைஞ்சிட்டாருன்னு? 4 நாள் ஆச்சுன்னாங்களாம். ஏப்பா 4 நாளாக என்னப்பா பண்ணிட்டு இருந்தேன்? இப்போ வந்து இல்லை ஒய்ஃப் போன சந்தோஷத்தில் எனக்கு கையும் புரியல காலம் புரியல, அதனால் வந்து இது பண்ணினேன். அதே மாதிரி இன்னொரு ஹஸ்பண்ட் வந்துட்டு போயிட்டு ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம். என்னாச்சுங்க? என்னோடய ஒய்ஃப் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாங்களாம். எப்படிப்பா இருப்பாங்க? எவ்வளோ ஹைட் இருப்பாங்கண்ணா? தெரியலங்க, ஒரு நார்மலாக ஒரு மீடியம் சைஸ் தான் இருப்பாங்கண்ணா. ஹைட்டாக இது வெயிட்டாக இருப்பாங்களா, ஒல்லியாக இருப்பாங்களா, குட்டாக இருப்பாங்களாண்ணா? தெரியலங்க, ஒரு நார்மலாக தான் இருப்பாங்க அப்படின்னாராம். 3வது கேட்டாராம், சரி கலர் அவங்க கண்ணு எப்படி இருக்கும், ப்ரௌனாக இருக்குமா பிளாக்காக இருக்குமா அப்படின்னு. இல்லைங்க, நான் சரியாக அவ்வளோ கவனிச்சது இல்லைங்கன்னாராம். சரி, அப்புறமா தலைமுடி எப்படி இருக்கணும்? தலைமுடி கூட அவ்வளோ ஒன்றும் நான் ஒன்றும் அவ்வளோலாம் நான் ரொம்ப கவனிச்சது இல்லைண்ணா. சரி, எப்படி போனாங்கண்ணா? இல்லை அவர் வந்து கார் ஓட்டிகிட்டு போனாங்கண்ணா. என்ன காருண்ணா? அது வந்து அவுடி காருங்க, அது வந்து கருப்பு கலருங்க, அது வந்துட்டு அதனுடைய இது 1600 cc, அது வந்துட்டு இவ்வளோ கிலோமீட்டரில் ஓடும், இது வரைக்கும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு அந்த காரோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல்லாகவே சொன்னாராம். அதாவது இது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உறவினர்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா பார்க்கணும்ன்றது தான். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு வீட்டில் ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்டாரா, ஏமா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்களாம். அதுக்கு ஒய்ஃப் சொன்னாங்களாம், இவரோட ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் டவுன்லோடு பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனால் இவர் வந்துட்டு ஓலிக்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணி விட்டுட்டாரு. ஓலிக்ஸ்ன்றது வந்துட்டு இந்த சேலுக்காக இருக்கிற இதுக்கு. இது என்னுடைய மனைவியோட கான்ட்ரிபியூஷன். தேங்க்யூ. காலையில் எழுந்த உடனே என் மனைவி வந்து பல்ல தொலைக்க தான் காப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, உங்கள் மனைவியாவது பரவாயில்ல, என் மனைவி வந்து பாத்திரம் தொலைக்க தான் காப்பியை கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஜெகதீஸ்வரன் அவர்கள். மனைவி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் தராங்க, அது தொடர்ச்சியாக இருக்குது. கணவன் காணலைன்னு எவ்வளோ நாளும் ஆச்சுன்னாங்க. 20 நாளாக ஆச்சுங்க. 20 நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் தேடாது, இன்றைக்கி வந்து கேட்குறியானோ, இன்றைக்கி தான் சம்பள நாள் அப்படின்னு. பையன் படிச்சுனே இருக்கான், அவங்க அப்பா வந்து அடிக்கிறாரு. பார்க்குறவர் கேட்குறாரு, ஏன்பா படிக்கிற பையன் அடிக்கிறேன்னு? எக்ஸாம் கூட போகாத உட்காந்து படிச்சுன்னுக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் எக்ஸாம் ஹாலில் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. பையன் டீச்சர் ஒரு டவுட்டுன்றான். என்னடா இன்னும் எக்ஸாமே ஆரம்பிக்கல, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, அந்த நேரத்துக்கு போய் டவுட் கேட்குறேன் அப்படின்னு. இல்லை டீச்சர், இன்றைக்கி என்ன எக்ஸாம்? ஒரு பொண்ணு அவங்க அப்பா கையில் சொல்லுது, அப்பா நான் சாதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு. ரொம்ப நல்ல காரியமாக பெண்கள்லாம் அந்த காலத்தில் வரதில்லை, என்ன துறையில் சாதிக்க போனேன்? இல்லைப்பா ஏறிவிட்டு சாதிக்க. ஒரு பையன் ராத்திரி 12 மணி வரைக்கும் படித்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்னா 11:55 அப்படின்னு. அப்பா பையன் கையில் சொல்கிறாடே, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா உனக்கு பைக் வாங்கி தரேன்னு, உனக்கு செலவு வைக்க விரும்பலப்பா அப்படின்றான். நன்றி, வணக்கம். ஸ்கூல் ஜோக் மட்டும்.
உள்ள கிளாஸில் பாடம் நடத்திட்டே இருக்கார் ஆசிரியர். பாடம் நடத்திட்டே இருக்கும்போது ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான். உடனே அவர் ஆசிரியர் சொல்கிறாரு, அந்த பையனை எழுப்புப்பா, அவன் தூங்கியிருக்கான். நல்லா கதையாக இருக்க, நீ தூங்க வைப்ப, நான் எழுப்பணுமா அப்படின்னு. அடுத்து இளையாழ்வார் அவர்களை மேடைகள். எத்தனை பேர்? 6 பேர் சார். பஞ்சப்பா எத்தனை பேர்? 6 பேர் தான் சார். ஏண்டா தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் தான் சார். ஒருத்தர் வந்துட்டீங்க சார். யாரா? பாண்டவர் சார். பார் இன்னொன்று பார், இந்த பக்கம் ஒரு மூட்டை இருக்குது, இந்த பக்கம் ஒரு மூட்டை இருக்குது. இதில் வந்து ஒரு கிலோ உள்ள பஞ்சு இருக்குது. இந்த மூட்டையில் ஒரு கிலோ எடை உள்ள இரும்பு துண்டுகள் இருக்குது. இது எதுக்கான அதிகம்னாரு சார்? இரும்பு துண்டு தான் சார். எப்படின்னா இதுவும் 1 கிலோ, அதுவும் 1 கிலோ, எப்படி ஒரே சமமாக தான் இருக்கும்? இல்லை சார், இரும்பு துண்டு தான் சார். எப்படிடா? அது ப்ராக்டிக்கலாக தான் ப்ரூவ் பண்ண முடியணும். எப்படிடான்னாரு. சார் நீங்கள் கீழே நில்லுங்க, முதல்ல 2வது மாடியிலேருந்து பஞ்சு மூட்டை தலை மேலே போடுறேன், இரும்பு அப்படியே கண்டுக்குங்க சார். பாரதியார் மனைவியுடன் புதுச்சேரிக்கு சென்றார். பாரதியார் மனைவியுடன் புதுச்சேரிக்கு சென்றார். இதை கேள்விக்குறியாக மாற்றிடான சார். பாரதி யார் மனைவியுடன் புதுச்சேரிக்கு சென்றார்? ஏன்னா அது சரி. கடைசி கேள்வி, அதாவது டிஸ்கவர் இன்வென்ஷன். டிஸ்கவர் இன்வென்ஷன்னா கண்டுபிடின்னு இருந்தாலும் 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, ஒரு இருக்க பொருளை கண்டுபிடிப்பது டிஸ்கவர், ஒரு இல்லாத பொருளை கண்டுபிடிப்பது இன்வென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கான் நிலப்பரப்பு இருந்தது, அது இருந்ததை கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னா சொல்கிறோம் கொலம்பஸ் டிஸ்கவர் அமெரிக்கன் சொல்கிறது, இன்வென்டர் அமெரிக்கன் சொல்கிறது இல்லை. அதே மாதிரி எடிசன் பல்பை கண்டுபிடிச்சான், அது இல்லாத பொருள். நம்ம என்ன சொல்கிறோம்? எடிசன் இன்வென்டர் பல்ப் சொல்கிறோம், சொல்லி டிஸ்கவர் பல்ப் சொல்கிறது இல்லை. அதனால் இந்த டிஸ்கவர் இன்வென்ட் சொல்லி ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டானாரு சார். மை ஃபாதர் டிஸ்கவர்ட் மை மதர் அண்ட் இன்வென்டட் மீ. உட்காந்து அப்போ படியும். கடைசியாக, சிரித்துப்பார் உன் முகம் உனக்கு பிடிக்கும், பிறரை சிரித்து வைத்துப்பார் உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அன்றைக்கி ஒரு நாள் என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லோரும் வந்து 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் எத்தனை பொய் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நான் இல்லை, ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உடனே பையன் வந்து விடுமா அப்பா வந்து உண்மையாக சொல்லியிருக்காரு, நீக்கான கம்முனி விட்டுருமாங்க. அப்புறம் தலைவர் சொல்கிறாரு, நான் வந்து சின்ன வீடு வச்சுருக்குது, ஜோசியருக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி சொல்கிறேன்னா, இல்லை 2ஆம் இடத்துல சனி இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு பையன் அப்பாவும் 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் அந்த பையன் வந்து அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறார், டேய் சுவாமிகிட்ட வேண்டிக்கடா அப்படின்னா. சரி, என்னப்பா வேண்டிக்கணும்னு? இல்லை, எனக்கு நிறைய அறிவு கொடுன்னு வேண்டிக்கொண்டு. அப்பா உனக்கு என்ன ஒன்றுமோ அதை நீ கேடுப்பா, என்ன ஏன்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி. அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் இருமல் சொல்லிட்டு டாக்டரை வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ டாக்டர் வந்து ஒரு மருந்து கொடுத்தாரு. அது உடனே நான் கேட்டேன், இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடுமான்னு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவருக்கு இருமினே 30 வருஷமாக நான் இந்த மருந்து தான் சாப்பிட்டுட்ருக்கேன், எனக்கு குணமாக இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் பேங்க்கில் ஒருத்தர் லோன் கேட்க போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், என் பொண்டாட்டி வந்து பேசினா வாயே மூட மாட்டா, அவள் சமைச்சா வாயிலே வைக்க முடியாது, அதெல்லாம் ஏன் இங்கே வந்து சொல்கிற அப்படின்ட்டு. இல்லை, கஷ்டத்தை சொன்னால் தான் லோன் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு நான் போயின்ட்டுருக்கேன் நானும் ஃப்ரெண்டும். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி புதுசாக நாய் வாங்கியிருக்கேன், அது கிடைக்குமா? இல்லை, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். டாக்டர், எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குதுன்னு ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கு ஏன் காலையில் 11 மணிக்கு வந்திருக்கு அப்படின்னா, இல்லை ஆஃபீஸ்லேருந்து நேரம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி எங்கள் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னார். உடனே குழந்தை பிறந்த உடனே ஸ்வீட் கொடுக்குறது இல்லை, டாக்டர் தான் சொன்னார் குழந்தைக்கு எதுவுமே கொடுக்கூடாதுன்னு சொன்னார். டாக்டர் ஒருத்தர் வந்து போய் சொல்கிறார், டாக்டர் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு. என்னப்பா உனக்கு நான் இதுக்கு முன்னே வைத்தியம் பண்ணதே இல்லையா அப்படின்னு. இல்லை, எங்கள் மாமாவுக்கு நீங்கள் தான் வைத்தியம் பண்ணீங்க, இப்போ அவர் சொத்துக்கு நான் தான் வாரிசு அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ. ஒரு ஸ்கூலில் பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா வந்து எனக்கு ஆஃபீஸ்லேருந்து பென்சிலு, பேனா, ஸ்கேல்லாம் கொண்டு வருவாருன்னா. பரவாயில்ல, எங்கள் அம்மாவே ஆஃபீஸ்லேருந்து தான் கொண்டு வந்தார் அப்படி. அடுத்து சிரிப்புக்கடல் ஜெயராமன் அவர்.
காகமும் ஐஸ்கிரீமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கரையும். ஆடி முடிஞ்சால் ஆவணி வரும், ஆனால் ஆடி முடிஞ்சால் வேற என்ன வரும் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க கால்வலி வரும் அப்படின்னு சொல்லி. அடுத்து டாக்டர் பானுமதி அவர்களை மேடைகள். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இங்கே வந்து சிரித்து எல்லாமே போனதை இதை அறிமுகப்படுத்திய என்னுடைய தோழி திருமதி ஹேமா நாராயணனுக்கு நன்றி கூறுகிறேன். நோயெல்லாம் மற்றவங்களுக்கு போகும், நான் வந்து நோய் எடுக்கிற டாக்டர்னால முதல்ல நான் நோயெல்லாம் எடுத்து சிரித்து மற்றவங்களுக்கு நோய் எடுக்கிறதுக்கு இனிமேல் ரெடியாக இருக்கேன். ஸோ ரொம்ப ஷார்ட் டைம்னால நான் வந்து ஒரு 5 ஜோக்கு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அரசியல்வாதிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அரசியல்வாதியை. ஸோ இன்றைக்கி நான் அரசியல்வாதி ஜோக் தான் நிறைய சொல்ல போகிறேன். கட்சி முன்னேறுவதுக்கு மூளையை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சொன்னதை வந்து தலைவர் தப்பாக நினச்சின்ட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு எப்படி அப்படின்னு கேட்குறாரு. கட்சி ஆஃபீஸோட மூலையில் நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்காரு பாரு தலைவர். மூலையில் போய் நாற்காலியில் உட்காந்துருக்காரு மூளையை கசக்கி பிழிகிறதுக்கு அப்படின்னு. அடுத்த ஜோக்கு, தலைவர் வந்து ஜெயில் போயிட்டு வந்தாலும் அதே நினைப்பாரே இருக்காரு அப்படின்னு. எப்படி அப்படின்னா மேடையில் கூட குந்த வச்சு தான் உட்காந்துக்கிறாரு, குந்தின்னு உட்காந்துருக்காராம் ஜெயில் ஞாபகமாகவே. அடுத்தது, தலைவருக்கு முதல்வர் பதவி மேலே ஆசை அதிகமாகிடுச்சு. எப்படி? ஆமாம், தன்னை கட்சியின் முதல்வர்னு தான் இனிமேல் கூப்பிடணும்னு சொல்கிறாரு. அடுத்தது, தலைவருக்கு குரு பயிற்சி பலன்கள் புத்தகம் வாங்கி தந்தது தப்பாக போச்சு. ஏன்? சிஷ்ய பெயர்ச்சி பலன்கள் புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கா சொல்கிறாரு. நடிகை மகளிரணி தலைவியாக நியமித்தது ரொம்ப பிரச்சனையாகிடுது. ஏன்? கட்சிக்கு தேவைப்பட்டால் கவர்ச்சி காட்டுவேன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். மன்னர் நவீன போர் பயிற்சி பெறுவதற்கு ஏன் கென்யா போகிறாரு? அங்கே தான் அதிகமாக ஓடுபவர்கள் இருக்கிறாராம். நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தது. என்ன டாக்டர் போகும்போது இதுவாக போனீங்க, சோகமாக போனீங்க, வந்தீங்களே அப்படின்னா. இல்லை ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிட்டேன் அப்படின்னாராம். என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க புரியல என்ன? இல்லை எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. வணக்கம், என்னுடைய பேர் ராஜேந்திரன். இது என்னுடைய 2வது நிகழ்ச்சி. சென்றதுலேயும் கொஞ்சம் ஜோக் சொன்னேன். ஒரு 10 மாதம் விட்டுட்டோமோங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த நம்ம சதன் சார் அப்புறம் சேகர் சாருக்கு என்னுடைய நன்றிகள். நானும் காழியூர் அண்ணா ஒன்றா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. ஆனால் இந்த பேனர் தான் காரணம். பேனரில் என்ன, நாங்கள் இருக்கோன்னு இருக்கேன், அப்போ வெளியில் இருக்கோம், நீங்கள் தான் இருக்கீங்களே, நாங்கள் எதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினச்சி வராமல் இருக்காங்களோ நம்ம. அடுத்தது நம்ம சேகர் சார் பேசுகிறப்ப சொன்னார், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் குடும்பத்தோடு வரணும்னு. குடும்பத்தோடு வந்தால் எப்படி சார் சந்தோஷம் வரும்? ரொம்ப தப்பு, முடியல. நானும் காழியூர் அண்ணாவும் போன வாரம் ஒரு நிகழ்ச்சிக்காக நாமக்கல் போயிருந்தோம். நாமக்கல்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கோழி சம்மந்தப்பட்ட இதெல்லாம், கோழி முட்டை அதெல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு சின்ன இது வந்துச்சு, ஐடியா வந்துச்சு. நம்ம இவர் வந்திருக்கிறத பேப்பரில் போடணும். எப்படி போடலாம்? காழியூர் இன்று கோழியூர் விஜயம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, என்ன மாதிரி ஒரு புது பேச்சாளர் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதம். அதாவது அவருக்கு வந்து அது முதல் பேச்சு. ரொம்ப அற்புதமாக பேசி முடிச்செல்லாம் கைத்தட்டுன்னு கரகரன்னு அழுகுறார். நிகழ்ச்சி அமைப்பாளருக்கு ஒரு என்னங்க நல்லா தான் பேசுகிறீங்க, நாங்களும் கை தட்டினோம், எதுக்கு இப்படி அழுகுறீங்க? இல்லை சார், கல்யாணமாகி 18 வருஷம் ஆச்சு, அவள் தான் பேசுவாள், நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி என் பேச்சையும் கேட்டு கை தட்டுறதுக்கு நீங்கள் ஒரு 100 பேர் இருக்கீங்களேன்னு நினச்சா ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. இதை கேட்டுட்டு கீழே இருந்து ஒருத்தர் குடுக்குன்னு முடியாது, இவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. நம்ம அமைப்பாளருக்கு சந்தேகம், ஐயா அவர் தான் இந்த சொல்கிறார், நீ எதுக்கு அழுகுற? இல்லை எனக்கு கல்யாணமாக 22 வருஷம் ஆச்சு, எப்போவுமே ஒய்ஃப் கூட தான் வருவேன், அவளை கேட்டுட்டு தான் கைத்தட்டினா அவள் சிரித்தா தான் நானும் சிரிக்கணும். இன்றைக்கி அவள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தா சுதந்திரமாக தைரியமாக கைத்தட்டி சிரித்தா அந்த ஆனந்த கண்ணீர் இது. இதுக்கு அடுத்ததாக ஒரு இடத்துல பயங்கர தகராறு நடந்துட்டு இருக்கு. நண்பர்கள் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. இவங்க விளக்குறாங்க, இது பண்ணுறாங்க. அவர் எதையுமே இது பண்ணாமல் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிறாங்க. அவர் எதுக்குமே குறுக்கிடவே இல்லை. இவர் கேட்குறாரு, என்னடா இவ்வளோ தகராறு நடந்துட்டுருக்கு, ஒரு கர்டசி கூட வேண்டான்னு சொல்கிறாரு, பேசவே மாட்டேங்கிறாரு, யாரா? அவர் தான் நம்ம தொகுதி MP.
நேற்றுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு நல்ல ஒரு செய்தி கிடச்சிது. 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு வாய் விட்டு, அதாவது குலுங்க கண்ணீர் வர சிரித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் 2 நாள் அதிகமாகுது அப்படின்னு உடனே இந்த தகவலை என் ஃப்ரெண்டு ஒரு தட்டை இது பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணி சொன்னேன். டேய் தெரியுமா, டெய்லி ஒரு 15 நிமிஷம் சிரித்தா வாழ்க்கையில் 2 நாட்கள் அதிகமாகுது. ஃபோனை வைடா, இருக்கிற மிச்ச நாளே கூட எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் இதில் எக்ஸ்டென்ஷன் வேறையா. ஒரு பாதிரியார் இறந்து போய் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் உட்கார வச்சு அவருக்கு மாலை மரியாதையெல்லாம் சொர்க்கத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் கேட்குறார் அந்த தேவதைகிட்ட, எப்போ நான் எப்போவுமே சதா சர்வகாலமும் இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தையே சொல்லிகிட்டு இருந்தேன், பரமபிதாவை பற்றியே பேசிகிட்டு இருந்தேன், எனக்கு மரியாதை கம்மியாக இருக்குது, ஒரு ஆட்டோ டிரைவருக்கு அதிகமாக இருக்குது. அந்த தேவதை சொல்லுது, நீங்கள் இந்த மாதிரி ப்ரீச் பண்ணும்போது யாராவது தூங்கியிருக்காங்களா? நடக்கும், சமயத்தில் நிறைய பேர் தூங்கிடுவாங்க. ஆனால் இது அந்த ஆட்டோ டிரைவர், இவர் ஆட்டோவில் ஏறினவங்க யாரும் தூங்குனது இல்லை, அதிலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதனால தான் உன்னை விட இவருக்கு அதிகமாக. ஒரு ஸ்கூலில் 3 பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை பற்றி, என்னமே எப்போவுமே குழந்தைங்களுக்கு தன் தகப்பனை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது, ஒரு அம்பு விட்டார்னா அந்த அம்பு அங்கே போய் சேர்றதுக்கு முன்னால் இவர் அங்கே இருப்பார். உடனே 2வது பையன், இது என்னடா, எங்கள் அப்பா ஒரு கன் எடுத்து சுடுவார், அந்த புல்லட் அங்கே போய் அந்த பாயிண்ட்டை டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னால் இவர் அங்கே இருப்பார். 3வது பையன் சொல்கிறான், உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல, எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், சாயந்தரம் 6 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவார், ஆனால் 3:30 வீட்டில் இருப்பார். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸர், தப்பாக நினைக்காதீங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர். ஒரு டீச்சர் ரொம்ப கோவம் வந்து ஒரு நாள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில், இந்த கிளாஸில் யாராவது முட்டாளுங்க இருந்தால் எந்திரிச்சு நில்லுங்கிறார். கொஞ்ச நேரம் ஒரு கனத்த மௌனம், யாருமே எந்திரிக்கல. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சு நிற்கிறான். வெரி குட், உன்னுடைய ஹானஸ்டி நான் பாராட்டுறேன், நீ ஏன் உன்னை முட்டாளாக நினைக்கிற? சார் அதெல்லாம் இல்லை சார், தனியாக நீங்கள் மட்டும் நின்றுட்டு இருக்கிற பார்க்குறதுக்கு பாவமாக இருந்துச்சு, அதனால தான் நான் எந்திரிச்சேன். அடுத்ததாக, எப்போவுமே நம்ம வீட்டில் வெஜிடபிள் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, இந்த சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. அம்மா சொல்கிறாங்க, டே வெண்டைக்காய் ஏன்டா தள்ளுற, சாப்பிட்றா மூளை வளரும். பையன் சொல்கிறான், ஏம்மா அப்பாவுக்கு நீ இது வரைக்கும் வெண்டைக்காய் செஞ்சு கொடுத்ததே இல்லையா? அவர் ஆந்திராவிலேருந்து வந்தவர். முதல்ல நம்ம நிகழ்ச்சிக்கு வரும்போது தெலுங்கில் ஜோக் சொன்னார், அதுக்கப்புறம் போய் தமிழ் 30 நாள் தமிழில் கற்றுக்கிட்டு வந்தார், இப்போது இது பண்ணார். ஆனால் அவர் நிறைய நேரம் எடுத்துப்பார், ஆனால் அவர் லேட்டாக வந்ததுனால 3 ஜோக்கு மட்டும்தான். ஒன்று தானே, 2 மினிட்ஸ். சரி. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 தேங்க்யூ. வெல் சார், ஒரு 3 months வணக்கம் சார், குட் ஈவினிங் சார், நமஸ்காரம் சார். ஒரு 3 months பேக்கு டைம் சென்ஸ் அந்த மாதிரி இருக்குமான்னு ஒரு 3 months பேக்கு ஒரு டிவி ஆர்டிஸ்ட் வந்துச்சு சார் இங்கே ஜோக் சொல்கிறதுக்கு. லாஸ்ட்டில் ஆக்சுவலி 7 o'clock க்ளோஸ் ஆகுமா, நம்ம கிளப்பு 7 o'clock க்ளோஸ் ஆகுமா சார். சாருக்கு 6:30க்கு டைம் கொடுத்தாரு சதானந்தம் சார். சார் பேசுகிறா கண்டினியூஷன் பேசுகிறா. இங்கே சார் ஃபேஸ் பார்க்குமா, இங்கே பாடி லாங்குவேஜ். சாரு டைம் சென்ஸ், அந்த மாதிரி டைம் சென்ஸ் கண்டினியூஷன் பார்க்குமா சார். ஒரு ஆள் சொல்லிட்ட மேஜிக்கு, சார் சாரி நான் கைக்கு வாட்சி இல்லை சார், அதுக்கே டைம் பார்க்கல சார். சார் பின்னால் கேலண்டர் இருக்குதா சார் பாருங்கள், டேட் சேஞ்ச் ஆகிறா. ஓகே, ஒரே ஒரு செகண்டில், ஒரே ஒரு 2 minutesல ஒரு 2 ஜோக்ஸ் சொல்லிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணுறோம். வெரி குட். வெல், திஸ் இஸ் ஆக்சுவலி சேகர் சார் சதானந்தம் சார் சொல்கிற ஏதோ நியூ மெஜிஷியன் தானே, இதை மேஜிக் பண்ணிட்டு ஜோக் சொல்லுங்க நீ சார். திஸ் ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் சார், 1 2 3 4 ஏஸு ஜாக்கு எல்லாமே இருக்குதா கார்ட்ஸ். இருக்கோ இது கார்ட்ஸ் இல்லை சார், செல்ஃபோனாக மாறி போச்சு. ஹலோ ஃபோன், வெல் ஹலோ 1 second ரிங் ஓவரா சார். வெல் ஹலோ கட் பண்ணுங்க. ஃபோன் ஓன்லி ஃபார் ஃபோன் ஜோக்ஸ் ஃபார் 2. ஓகே, ஒரு லவர் சேஃப் பார்க்கில் மீட் பண்ணுறோம் சார். ராஜா ராணி, ராஜு எஸ் ராணி, டுமாரோ எஸ் டெல் மீ, டுமாரோ மை பர்த்டே. ஓ ஹாப்பி பர்த்டே. அதேண்ணா எதுவுமே இல்லை, என்ன வேணும் நம்மளுக்கு? ஒரு ரிங்கு வேணும். ராணி எஸ், ஒன்று போதுமா? ராஜு எஸ். அது சரி, லேண்ட் నుంచి வேணுமா செல் నుంచి வேணுமா? புரியல.
రింగ్ ల్యాండ్ ఫోన్ నుంచి వేணுమా செல் ஃபோன் నుంచి வேணுமா? ஓகே, ரைட், குட், தேங்க்யூ. ஃபோனு கிரஹம் பெல் ஃபோன் ரெடி பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஃபோன் இருக்குதா, அதுக்கப்புறம் எஸ்டிடி வந்துச்சு. இப்போது பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் எஸ்டிடி பேசுகிறோம், பாம்பே, டில்லி, கல்கத்தா. அப்போ 0864 கோட் அடிப்பட்டுட்டு 3 லாரி ஆனியன் வந்துச்சா? வந்துச்சு, புட்டிடு கட் ஆகிப்போங்க ஃபோனு. அப்புறம் பேச மாட்டேன் ஒரு வாரத்துக்கு கூட. 3 rupees 25 paise. அதே லவர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு அம்மா வந்துச்சு ஃபோன் பூத்துலக்கு. சார் ஃபோன் பண்ண உட்காருமா, உட்கார் பண்ணுங்க. ஃபோன் ரிங் பண்ணிட்டாரு, லிஃப்ட் பண்ணுறான். அது அது சொல்லுண்ணா சினிமா ஒரு 1/2 hour ஆயிடுச்சம்மா, பில்லு எவ்வளோ ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். அது அப்புறம் இன்னொரு ஃபோன் வாங்கிட்டாரு. ஃபோன் வாங்கி ஹலோ நான் டி நகரில் இருக்குதா, நீ லெஃப்ட் சைடு வந்துச்சு ரைட் சைடு டர்ன் பண்ணிட்டு யூ டர்ன் வாங்கி எல்லாம் டைரக்ஷன் பண்ணுறோம்மா ஃபோனில். இது லேண்ட் ஃபோனில் டைரக்ஷன் பண்ணுறான். ஓகே, அந்த மாதிரி இன்னொரு ஆள் ஃபோன் பண்ணுறான் ஃபோனில். ஃபோன் ஓன்லி ஃபார் ஃபோன் ஜோக்ஸு. ஹலோ ஆயிப்போச்சம்மா, வெடிச்சு போச்சு. இந்த மாதிரி ஃபோனில் டிஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட் பண்ணுறான். சார் டைம் சென்ஸு 3 months ஆயிடுச்சு நான் வந்துச்சு. ஹைதராபாது, டெல்லியில் ப்ரோக்ராம் இருக்குதா, ஓன்லி அந்த 3rd Sunday மட்டுமே. நான் கூட ஹாப்பி, நன்றி, வணக்கம் எல்லாம். அடுத்து தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினர். குரோம்பேட் சாப்டர்னோடனே எனக்கு நகைச்சுவை நேரத்தில் அழுக வந்துருச்சு. ஏன்னா பிஆர்ஜியை நினச்சேன். குரோம்பேட் சாப்டர் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு நான் தான் வந்திருந்தேன் இந்த கிளப் ஆரம்பிக்கும்போது. அதே மாதிரி ஜாய் பேக்கரி திரு பக்தவசலம் சார் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஏன்னா அவர் தான் இந்த ஹியூமர் கிளப் ஆரம்பித்தது குரோம்பேட் சாப்டரில். அவர் எனக்கு கொடுத்துருந்த கிஃப்ட்டு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் போயிருந்த கார் ஃபுல்லாக கேக் அவர் பேக்கரி வச்சுருந்தார். ஸோ அங்கேருந்து வந்திருக்கார். ஸோ அதனால் மனப்பூர்வமாக உங்களை நான் வரவேற்கிறோம். அது மேலும் மேலும் வளர வேண்டும். ஏன்னா அந்த நான் சொன்ன அந்த திரு பிஆர் கோவிந்தராஜன், ரஜினிகாந்தெல்லாம் அறிமுகப்படுத்தினது அவர்தான். நானும் யாரும் நம்ப மாட்டார்கள், குணசேகர் இப்போ துபாயில் இருக்கார். நாங்களாம் நடந்து போயிட்டுருக்கோம். போனோன்னா ஃபியட் காரில் செல்ஃப் டிரைவிங் ரஜினிகாந்த் போகும்போது அவர் பிஆர்ஜி சொன்னார், அதை யார் தெரியுதா, சிவாஜி ராவ் போகிறான் காரில் அப்படின்னாரு. அவர் பார்த்துட்டார். சார் வாங்க சார் காரில் வீட்டுக்கு போகலான்னார். இல்லை நீ நான் நடந்து வரேன்னார். இல்லை சார்னார். பிரேக் அர்க்கமாச்சு. காரை விட்டு இறங்கினோடனே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு ரஜினியை பார்த்த உடனே. அதுக்கு பிறகு காரில் நாங்கள் எல்லாம் ஒன்றா வீட்டுக்கு போனோம். ஸோ அங்கேருந்து வந்திருக்கிறார். உங்களை வருக வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குரோம்பேட் சாப்டர்லேருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமசாமி சார் நினைக்கிறேன் இதோட நிர்வாகி, இப்போது இல்லை நினைக்கிறேன். அவர் நகைச்சுவை சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு நான் இளையாழ் சார், மிஸ்டர் ரமணி சார்லாம் இங்கே வந்திருக்கோம். நவ் த ஓல்டு வைன் இஸ் இன் ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி புது பேரில் இது இயங்கிட்டு தியாகராய நகர் நகைச்சுவாளர் மன்றம். இவர் சார் சுருக்கமாக பேசுறது சொல்கிற காரணமே நடக்கிற இடக்குமே சுருக்கெழுத்தாளர்கள் சங்கம் தான். அதனால் சுருக்கமாக பேசுங்க. இந்த சுருக்கெழுத்தாளர் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பாக போச்சு. என்ன எது கேட்டாலும் சுருக்கமாக தான் பதில் சொல்கிறாரு அப்படின்னு. இன்னொரு அம்மா என்ன சொல்கிறாங்க, போய் இந்த பஸ் கண்டக்டரை கல்யாணம் பண்ணி ரொம்ப தப்பாக போச்சு. என்னாச்சு அப்படின்னாக்கா, வழியில் பார்க்க சொல்லலாம் விசிலடிச்சு தான் கூப்பிட்றாரு நம்மளே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் 1996 செப்டம்பரில் குரோம்பேட் ஹியூமர் கிளப்பில் ஜாயின் பண்ணேன். அது என்னுடைய தாய் வீடு. அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன், ரேடியோவில் பேசியிருக்கேன், டிவியில் பேசுகிறேன். அதுக்கெல்லாம் முழுமுதற் காரணம் என்னை ஊக்குவித்த மிஸ்டர் இளையாழ்வார். வயசு 81. அவருக்கு 81 நடந்த உடனே அதை கொண்டாடினவர் நானும் அவரும். அவர் கூட இருந்த பக்தவல்த கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தவர் ஒருத்தர் பெரிய அவர் சுவாகாத்தில் இருக்கார். 3 பேர் நான் அவர்கிட்ட பொன்னாடை கொடுத்து கைத்தட்டி அந்த மாதிரி என்னை இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் விரதம் இருந்த என்ன அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணி இங்கே வர வச்சது அவருக்கு தான். 12 மாதமும் நான் எந்த ஹியூமர் கிளப்லேயும் பேசலை, சில கசப்பான அனுபவங்களின் காரணமாக. சார் காளியூர் நாராயண் சார் அவரில் அவர் அப்பாக்கிட்டேயே என் சிஸ்டரை கூட்டிகிட்டு போயிட்டு ஜாதகம் பார்த்துருக்கேன். சாரதா வித்யாவில் பின்னாடி பெரிய வீடு, ரைட் சைடில் அவருடைய ஜோசி பார்க்குற இடம், வடக்க பார்த்த சேரில் உட்காந்துருப்பார். கரெக்டாக சார்? உள்ளே போன உடனே என் சிஸ்டரை பார்த்தேன். கூட்டின்னு போனது அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி அம்மாள், 28 திருமூர்த்தி ஸ்ட்ரீட், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ அந்த பாட்டியை தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே என் சிஸ்டரு
அங்கேயே நில்லுமா, உனக்கு வராக தோஷம் பட்டிருக்கு, இது பரிகாரம் சொல்கிறேன், நீ வா. அதே மாதிரி பண்ணோம். கணவனை விட்டு பிரிஞ்ச என்னோட தங்கை மீண்டும் இணைந்தார். வெரி கோஸ்ட். பார்த்தவொடனே இது பார்க்கல, கை பார்க்கல, ஒன்றுமே கிடையாது. ஆள் வர பார்த்தவொடனே ஏன்மா நாங்கள் முதலியார் கம்யூனிட்டி பேசுனீங்க, பட் அவன் வந்து பண்ணி வளர்த்துருக்கான் திருவண்ணாமலையில். வராக தோஷம் பட்டுடுத்து. முதல்ல அதை விற்றுட்டு அதை இடத்த காலி பண்ணிட்டு இடம் வாங்க. அங்கேருந்து தென்மாத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு வந்தோடனே தே ரீஜாயின். நான் தான் சேர்த்து வச்சேன் 4 வருஷத்துக்கு கழிச்சு. ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த யாரும் தந்தையுடைய சிறப்பை யாரும் என்னை தாய் வீடு நான் குரோம்பேட் சொன்னது ரீசனே, நீங்கள் தாம்பரம் சொன்னது முதல்ல எனக்கு தாய் வீடு குரோம்பேட் தான் அந்த இடத்த. அதனால் அவர் தந்தையை அவர் படிக்க சொல்ல அவரோட இதில் அவரோட தந்தையை நான் பார்க்குறேன். என்னோட துரை விஜயகுமார் தான் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். என்னோடய அப்பா பேர் துரைக்கண்ணு முதலியார், சிம்சனில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்னு. ஏன் எனக்கு எழுத படிக்க தெரியாத அப்பா என்னை எம்ஏ படிக்க வச்சார் 10 பாஸில். அதுக்காக நான் ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். என்னை வந்து இந்த ஹியூமர் கிளப்பில் வந்து நிற்க வச்சது இளையாழ்வார் வந்து தொடர்ந்து நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட சரக்கு இருக்குது அப்படின்னாரு. என்ன சார் சரக்குலாம் அடிக்கிற, இல்லை சரக்கு வைக்கிற இடத்துல நான் வளர்ந்து வந்தேன், சரக்குலாம். அதுக்கு என்ன ரீசன், வாங்க வாங்க சிரிக்க வாங்க, வயிறு கொழுங்க சிரிக்க வாங்க, வயிறு கொழுங்க சிரிச்சிங்கன்னா வயசு 100 வாழலாங்க, தனியாக சிரிச்சிங்கன்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க, சேர்ந்தே சிரிச்சிங்கன்னா வைத்தியம்னு சொல்லுவாங்க, மாதம் மாதம் கூட்டத்துக்கு மறக்காமல் வந்துடுங்க, மனசை லேசாக்கி மகிழ்ச்சியோட செட்டுங்கன்ற ஒரு பாட்டை எழுதி அது அரங்கேற்றினேன். ஹியூமர் கிளப்பில் செப்டம்பரில் சேர்ந்தேன். நவம்பரில் கையை உடச்சிட்டு 30 நாள் பெட் ரெஸ்ட்டாக இருக்க சொல்ல என்னுடைய மனத்திரையில் ஓட விட்டு ஒவ்வொரு வார்த்தையாக அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எழுதாத அந்த கை கட்டோட இந்த மேடையில் ஏறி சொல்லி முடித்து கை கட்டை பிடிச்சிட்டு தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் எழுதின கவிதையை பார்த்தேன். அந்தளவுக்கு எனக்கு தன்னம்பிக்கையை உருவாக்கிய இது நகைச்சுவாளர் மன்றம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஏறுமுகம் தான், இறங்குமுகமே கிடையாது. பிஎஸ்எல்லேருந்து ரிட்டையர் ஆகி 13வது மாதம் நடக்குது. அங்கேருந்து எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, என்னங்க 50 ரூபா தரேன், எங்கள் தாத்தாவுக்கு வந்து இன்றைக்கி திதி 10 பண்ணை வாங்கி யாருக்குன்னா கொடுங்க அப்படின்னாங்க. வாங்கிட்டேன், பண்ணை வாங்கிட்டேன். குரோம்பேட்டில் ஏறினேன். 3 மாடி ஏற முடியல, மூச்சு வாங்குது. டு பி ஃப்ராங்க் வித் யூ, மணி 3:15 ஆகிடுச்சு. ட்ரெயினில் அரக்கோணம் ட்ரெயின் ரொம்ப ரஷ்ஷு, 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுடுவேன் சர்க்கிள் ஏறினேன். சரி விட்டுட்டேன். பண்ணு வந்து அங்கேயே சாப்பிடுவாங்க. அப்புறம் அடுத்த ட்ரெயின் அதுக்கெல்லாம் ஊருக்கு போகிற ஜனங்களாம் திரும்பி வராங்க. டிவியில் காமிச்சது ப்ராக்டிக்கலாக அனுபவித்தேன். ரொம்ப எல்லாம் அவ்வளோ ரஷ்ஷு ட்ரெயினில். அப்புறம் அங்கே கொடுத்துட்டு சரி மீதி 6 பண்ணு எனக்கு சரி. அந்த நடேச ஸ்ட்ரீட்டில் 2-3 பேர் தான் கொடுத்தேன். கடைசி பண்ணு இங்கே கொடுத்தேன் சார், தீர்ந்து போச்சு. எப்படி பிஸ்கெட் 10 பிஸ்கெட் காண்டியாக போச்சு. இங்கே வாசலில் வந்து அந்த அம்மா கிட்ட 10வது பண்ணை கொடுத்தேன். ஸோ நீங்களும் 10, நாங்களும் 2 பேருக்கு ஏதோ ஒரு 10 உறவு இருக்குன்னு நினைக்கிறேன். செய்கூலியின்றி சேதாரமின்றி இறைவன் நமக்கு அணிவித்த ஆபரணம் புன்னகை. செய்கூலியின்றி சேதாரமின்றி இறைவன் நமக்கு அணிவித்த ஆபரணம் புன்னகை. திருக்குறளால் சொல்லுவார் முனுசாமி அவர்கள், எப்போதும் நம்முடைய முகத்தை சூரியகாந்தி பூ போல் வைத்து கொள்ள வேண்டும், வாழைப்பூ போல் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்றார். கீவா ஜெகநாதன் ஸ்லேடையான நகைச்சுவைகளை நான் இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், படித்துக்கொண்டே இருக்கலாம். இல்லை, ஒரு தடவை சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறாரு. அதிகாலை 6 மணிக்கு ட்ரெயின் மதுரை ஸ்டேஷனில் போய் நிற்குது. மதுரை மல்லி ஃபேமஸ், அதை வந்து அணிவிக்கிறாங்க. உடனே எங்கள் சொல்ல, பரவாயில்லையே மதுரையில் காலையிலேயே மாலை வந்து விட்டது, காலையிலேயே மாலை வந்து விட்டதுன்னு அந்த அப்பழுக்கற்ற நகைச்சுவையாளர்கள் கேட்டோம்னு. திரு என்றாலே அழகு, முருகு என்றாலும் அழகு, சேகரன் என்றாலும் அழகு. அவர் வந்து நகைச்சுவையாளர் பேசுவது மிக மிக அழகு. கடைசியாக தாம்பரத்தில் பேசினார், அவ்வளோ அழகாக சிரிக்க வச்சார், பயங்கர சிரிப்பாக வச்சார். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன். டிசம்பர் 12 நினைக்கிறேன், டிசம்பர் 13 ஐம் கரெக்ட். அப்படி அவர்கிட்ட சொல்கிறார், சார் நான் வந்து சிறுக சேர்த்த பணத்தில் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்க போகிறேன், எல்லா சாமி படத்தையும் வச்சுட்டேன், வேறு என்ன படம் சில சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் எல்லாரையும் வச்சு எல்லாரும், ஆனால் உங்கள் மேலே ரொம்ப எனக்கு பக்தி, வேறு என்ன படம் வைக்க சொல்லுங்கள், இந்த படம் வச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தம்பி, ஆனால் ஒரே ஒரு படத்தை மட்டும் நீங்கள் எக்காரணத்தை எப்பயும் வைக்காது, அது என்ன சார், கலப்படம் அப்படின்னாரு. அண்ணாதுரை 1967 எலெக்ஷன் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே அவரோட தாய் வீடு பெரியார், அவர் தந்தை பெரியார் அவளை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வணங்கிட்டு அவர் அமைச்சரவே கூட்டிகிட்டு போகிறார். அண்ணா அப்படி சொல்லிவிட்டு, நீ வந்து 9 வருஷம் பெருந்தலைவர் காமராஜர் வந்து சென்னை மாகாணத்தை ஆழ்ந்திருக்கார், அவரை நீ வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது, அவரோட தோளோடு தோல் நின்று நீ வந்து மக்களுக்கு பணியாற்றணும், மன்னிக்கணும் ஐயா அப்படின்னு. உடனே தந்தை பெரியார் தூக்கி அப்படி, அவரோ 6 அடி உயரம்,
நானே 5 அடி கூட இல்லை. நான் எப்படி தோளோடு தோள் நின்று அவருடன் பணியாற்ற முடியும்? ஆனால் ஒன்று செய்கிறேன், கையோடு கை கோர்த்து நான் அவருடன் பணியாற்றுகிறேன் அப்படின்னு சொன்னார் அண்ணன். இவர் தெலுங்கில் மாட்டாற்று எவரு பேர் ஏமி கரண். Hats off to Mr. Karan. The body language is not only the best language, but also the foremost language into the proof pannavar Mr. Karan. Though he is not able to speak fluently in Tamil, mixed language, body language, Telugu vachindi, Tamil vachindi, body language anni vachindi, maamundu magic vachindi, cell vachindi and phone veche, adhaadu body language தான் ஃபஸ்ட்டு. சார்லி சாப்ளினே முதல்ல என்ன பண்ணுறார், பாடி லாங்குவேஜ் இல்லாத பேசுகிறாரு, யாருமே சிரிக்கலை. அவரோட உருவத்தை பார்த்து எள்ளி நகையாடுறாங்க. உடனே அம்மா கிட்டே போகிறார், அழுகுறார், நீ வந்து ரொம்ப உயரம் கம்மி, நீ என்ன பண்ணுற, தொலைன்னு ஒரு ஷர்ட்டை போட்டுக்கும், அதை விட தொலைன்னு பேண்ட்டை போட்டுக்கோ, ரைட் சைடில் ஷூவை லெஃப்ட் சைடில் போட்டு, டோன்ட் ஸ்பீக், உன்னோட பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி யூல் கம் அப் அப்படின்னாரு டிஎஸ். ஸ்பீச் இஸ் சில்வர் பட் சைலன்ஸ் இஸ் கோல்டன். அந்த மாதிரி அந்த கோல்டன் எங்கேயோ அவர் என்ன ஐரோப்பாலேருந்து வந்து அமெரிக்காவிலேருந்து அமெரிக்காவில் எக்கச்சக்கமாக லேண்ட்லாம் வாங்கி போட்டார் அவர். ஸோ அந்தளவுக்கு பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி யூ கண்டினியூ டு கம் சார், ஐ வில் ஆல்சோ ட்ரை டு கம். அவர் தெலுங்கில் ஒரு நடிகை வந்து தமிழ்நாட்டில் ஓஹோன்னு இருக்காங்க. ஒரு நிருபர், நான் பல பத்திரிகை நிருபர்களெல்லாம் பழகியிருக்கேன், அதை மாதிரி கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ படம் நடிச்சிட்டிங்க, இன்னும் நீங்கள் வந்து ரஜினிகாந்த் கூட நடிக்கலைன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லையா, இல்லை 100 படம் நடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லையா? இல்லை, నాకు సుపీరియారిటీ కాంప్లెక్స్ లేదు, ఇన్ఫీరియారిటీ కాంప్లెక్స్ అయ్యేది, కానీ మామూలుగా చాలా పెద్ద షాపింగ్ కాంప్లెక్స్ ఉంది அப்படின்னாங்களா. சார் ஒரு தடவை ஜோசியம் பார்க்கறதுக்கு ஒரு விஐபி வீட்டுக்கு போனார். அந்த பொண்ணு பெரிய பிரச்சனை. போனவுடனே சார் போனவுடனே, சார் உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல வந்து ராகு பார்க்குறான்னு. அங்கேருந்து உள்ள, ஜோசியர் அங்கிள் ராகு என்ன பார்க்கல, எதிர்த்த வீட்டிலேருந்து ரகு தான் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜட்ஜி வந்து குற்றவாளி பார் கேட்குறார், உங்கள் மேலே விசாரணை கமிஷன் வைக்க போகிறேன், என்ன சொல்கிறீங்க? சார் விசாரணையை வச்சுங்க, கமிஷனை எனக்கு கொடுத்துருங்க சார். சமீபத்தில் உங்களுக்கு வந்து பிளானிங் கமிஷனை வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து அபாலிஷ் பண்ணிட்டார். உங்களுக்குலாம் தெரியல, எல்லாம் வெல் எஜுகேட்டடாக நீங்கள். அதுக்கு பதிலாக மாற்றா ஒரு அமைப்பு, அது பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல, தெரிஞ்ச மாதிரி நடிக்கூடாது. பட் அங்கே பேச வந்த நேபாளிலேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அங்கேருந்து வந்து ஃப்ளூயண்ட் ஹிந்தியில் பேசியிருக்காரு. தான் சொந்த வந்த விஷயத்தை, தனக்கு வேண்டியதை அழகான ஃப்ளூயண்ட்டான ஹிந்தியில் பேசி பிரைம் மினிஸ்டர் பக்கம் சிரிக்க வச்சு தான் காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டார். ஸோ நகைச்சுவை வந்து எவ்வளோ முக்கியம்ன்றதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனவே பேசும் வார்த்தையில் நகைச்சுவை சேருங்கள், அதில் இன்பங்கள் கூடும் துன்பங்கள் ஓடும் என்றுன்னு. சார் கணவன் மனைவி பற்றி ஜோக் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு அம்மா இன்னோசென்ட்டாக, என்னங்க நம்ம செத்த உடனே சொர்க்கத்தில் கணவன்மார்க்கெலாம் தனியாக இருக்கணுமா, மனைவிமார்க்கெலாம் தனியாக இருக்கணுமா? உண்மையாமா? ஆமாம், அதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம்னு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் அம்மா வந்திருக்கா, டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, டாக்டர் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்களா? அப்படி ஆமாங்க, நான் தீர்க்க சுமங்கலியாக சாவணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்று செய்யுங்க, உங்கள் கணவனை விட்டுறேன், நீங்கள் வாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஒரு ரிப்போர்ட்டர் டைரக்டர் பாருங்கன்னாங்க, உங்கள் படத்தில் வந்து ஒரே மண் வாசனை அடிக்குது அப்படின்னா. ஏன் அடிக்காது, ஊரில் இருக்க நிலத்தெல்லாம் விற்று தான் அந்த படம் சமைச்சேன், மண் வாசனை அடிக்காத என்னையா அடிக்கிறது? வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வருகிறேன், வணக்கம். இந்த சார் 10ன்னு சொன்னார், எனக்கு ஞாபகம் வந்தது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆண்டுதோறும் எல்லாரும் 1ஆம் தேதி அன்னைக்கு தயவுசெய்து அரசியல் பேச வரல, கலைஞர்கிட்ட போயிட்டு காலில் போய் ஆசீர்வாதம் வாங்கும்போது 10 ரூபா கொடுப்பார், விஐபிஎஸ்க்கு மட்டும்தான். அதை பார்த்துட்டு வாங்குறவங்க அப்படி பார்ப்பாங்க, அது 10 இல்லை பற்றுன்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பற்று இருக்கிறது, இனி தொடர்ந்து வர வேண்டும். இங்கே கை தட்டலாம், ஒன்றும் இல்லை. எங்களுக்கு மாண்புமிகு திரு காழியூர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் கூறி எங்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேகர் சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும், ஒரு வேண்டுகோளை வைக்கணும்.
என்றைக்காவது ஒரு நாள் நான் பார்வையாளனாவே என்னை விட்டுடணும். அது வேண்டுகோள். நன்றி எதுக்குன்னா, ப்ரேயர்னு சொன்னாங்க. நான் எந்த இடத்துக்கு போனாலும் ப்ரேயர்னால் கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா அங்கே யாருன்னா ஒரு பொண்ணு இருக்கும், அதுக்கு ஒரு சான்ஸே கிடைக்காது பாடுறதுக்கு. அது ஒரு நீளமாக ஒரு பாட்டு பாடும். அது அத்தனை நாளைக்கு நம்ம பொறுமையாக நிற்கணும். அது பிடிக்கிறதோ இல்லையோ, அது ரியாக்ஷன் காமிக்காமல் ரொம்ப பக்தியை நம்ம செலுத்துகிற மாதிரி, கடவுளுக்கு நான் சொல்கிற மாதிரி நிற்கணும். ரொம்ப கஷ்டமான வேலை அது. அந்த கஷ்டம் வைக்காமல் சேகர் சார் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண மீட்டிங்கில் இதுதான் ஷார்ட்டஸ்ட் ப்ரேயர். ஸோ ஐ ஷுட் ரியலி தேங்க்யூ ஃபார் தட். அப்புறம் அவர் சொன்னார், இந்த ரொம்ப இந்த பழம் மரத்தில் இருக்குச்சே அதுக்கு என்ன பேர், கையில் இருக்குச்சே என்ன பேருன்னு அவர் சொல்கிறார். அது பழம் மரத்தில் இருக்குச்சே அதுக்கு பழம்னு பேர், கையில் விழுந்தால் அதுக்கு கிழம்னு பேர். ஏன்னா கீழே விழுந்துருத்தது. அறிவுடி ராமானுஜிங்கார் ஒரு பெரிய கச்சேரிக்கு போயிருக்காரு. போயிட்டு ராத்திரி என்ன பண்ணியிருக்காங்க, கச்சேரிலாம் முடிஞ்சோடனே அது சுவாமிக்கு ஏதாவது பழங்கிழம் அப்படின்னாரு. உடனே ரொம்ப ஒரு ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணார். யாரா பழங்கிழம், என்ன பார்த்தா பழங்கிழம், அவங்க பழங்கிழம்னா ஏதாவது பழம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். இவர் பழங்கிழம், இவர் தான் பழுத்துக்கிழம் கோச்சுன்ட்டார். அவர் நான் அது பழம்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்தது. அவரது பாடி லாங்குவேஜ் பற்றி இவர் சொன்னார், மனோகரன் ஐயா, மனோகரன் தான் சாரி ஆசிரியர் நரசிம்மன் ஐயா நங்கனூர் ஒரு ஆசிரியர் அவர் சொன்னார். அவர் ரொட்டேரியன் கூட, அவங்க கிளப்பில் கூட நான் பேசியிருக்கேன். அவர் என்ன சொன்னார்னாக்கா, என்ன சப்ஜெக்ட் மறந்துட்டேன், பாடி லாங்குவேஜ் பற்றி அவர் கரண் பற்றி சொன்னார். அவர் கரெக்டாக அந்த கரெக்ஷன் பண்ணார். இது கரண்ட் இல்லை கரண் அப்படின்னாரு. அவர் நிஜமாகவே கரண்ட்டு தான். அவர் பண்ண மேஜிக்கில் ஒரு பியூட்டி பாருங்கள். மெஜிஷியன்லாம் இங்கேருந்து மேடிலேருந்து பண்ணுவாங்க. பண்ணும்போது அங்கே ஆடியன்ஸ் ஏமாற்றணும் ஈஸியாக, இங்கே உட்காந்துருக்குள்ள ஏமாத்துறது கஷ்டம் இல்லையா? அதனால் என்ன பண்ணார், இந்த சீட் இங்கே வச்சுருக்காரு. இந்த கையில் அவர்கிட்ட ஒன்றும் இல்லைப்போ. நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜனங்கள்லாம் இவர் பார்த்துட்ருக்கட்டும், இவர் ஜனங்களை பார்த்து பண்ணட்டும், நம்ம இவரை கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கின்னு பார்த்தேன். பார்த்துட்டு எப்படின்றாரு, செல்ஃபோனை இந்த கையில் சீட்டு வச்சுருப்பார், எங்கேயோ ஒழிச்சு வச்சுருப்பான்னு தேடுறேன், காணாங்க. ஸோ ரியலி ரிமார்க்கபிள் மெஜிஷியன் ஆல்சோ. பெரிய ஒண்டர் இது. ஏன்னா இங்கேருந்து என்னால் எனக்கு இந்த பார்வை தெரியும், அவரால் நீங்கள் ஒழிச்சிக்க முடியாது. அதை மேனேஜ் பண்ணியிருக்காரு அவர். இதுதான் அந்த ஒருத்தன் இந்த சதாவசானின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அஷ்டாவதானி, ததாவசானி, சோடசானிலாம் சொல்லுவார். அதை ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், எல்லா மிருகம் பற்றி அப்படியே பண்ணி காமிப்பான். அந்த பண்ணிச்சு என்ன பண்ணால், ஒரு பசுமாடு மாதிரி ஒருத்தன் வேஷம் போட்டுன்னு அதே மாதிரி கத்தி எல்லாம் பண்ணியிருக்கான். அதை ஜட்ஜி பண்ணணும். எப்படி ஜட்ஜி பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு எல்லோரும் முழிக்கிறாங்க. எல்லாம் பசுமாடு மாதிரியே பண்ணுறான். கடைசியில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இவன் நிஜமாகவே பசுமாடான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான், ஒரு தர்பியை வச்சு அது உடம்புல தொட்டிருக்கான். அது அந்த இடம் மட்டும் சிலுக்கும். இவன் உண்மையாகவே அந்த மிமிக்ரியில் இவன் தான் ஹையஸ்ட்டுன்னு சர்டிஃபை பண்ணான். ஏன்னா அந்த மற்ற எந்த ஜீவராசிக்கும் அந்த தொட்ட இடம் மட்டும் அசுங்கிற சக்தி கிடையாது, பசுவுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி அவள் தகப்பனார் ரொம்ப அருமையாக அந்த மிமிக்ரியில் மாஸ்டர் இந்த சயின்ஸு. அவரை பற்றி சொல்லிச்சு. அவர் சொன்னார், இந்த புதிய தலைமுறையில் ஹியூமர்ஸ் கிளப் ஆனுவல் டேலுக்கு பேசியிருக்கார். அவர் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, நம்ம சேகர் சார். அந்த இன்டர்வியூவில் நான் ரொம்ப ரசித்த சமாச்சாரம் என்ன தெரியுமா, சின்ன வயசில் இவர் ஸ்கூல் போயிருக்காரு. ஸ்கூலில் அவருக்கு இந்த கண்ணாடி யாரோ ஒரு பையன் போட்டுருக்கான். அந்த பையன் போட்டுருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு அந்த மாதிரி போகணுன்னு ஆசை. சின்ன வயசு. அதில் ஒரு சோகமும் இருக்குது, ஒரு மெசேஜும் இருக்குது, ஒரு ஸ்டோரியும் இருக்குது, அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த ஒரு பகுதியும் இருக்குது, ஹியூமரும் இருக்குது. இது இட்ஸ் ஈக்குவல் டு ஆர்கே நாராயண் ஸ்டோரி. மால்குடி டேஸில் இதே மாதிரி சிமிலி வருது. அது நான் நினச்சி பார்த்தேன். அந்த என்ன சொல்கிறாருன்னா, ஃபாதர்கிட்ட எனக்கு கண்ணு தெரிலன்றது. கண்ணு தெரிலன்னு ஃபாதர் பாவம் ஒரு சாதாரண குமாஸ்தா, பெரிய சம்பளம்லாம் கிடையாது, சைக்கிளில் தான் ஆஃபீஸ் போகிறாரு. அப்போ போகும்போது இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் கையில் அட்டண்டன்ஸில் கைது போட்டு ஒரு டாக்டர்னு கூட்டிட்டு போகிறார். போனால் அவர் பார்த்துட்டு, ஒரு பாய் இஸ் ஆல் ரைட், நல்லா கண் தெரியுதுன்ட்டார். இது சேகர் சாருக்கு டிசப்பாயின்மெண்ட்டு.
அடுத்தது என்ன பண்ணியிருக்காரு, இன்னும் அவர் கொஞ்சம் மூஞ்சி தொங்கி போச்சு. அவள் அப்பா கிட்ட பாசம் ஜாஸ்தி. அவர் வாழ்நாளில் போய் சொன்னதே கிடையாது. கிட்டத்தட்ட 90 வயசுன்னு நினைக்கிறேன். 85. என் வாக்கு பலிக்கிட்டோம். 90வது பர்த்டே கொண்டாடுவோம், இங்கே 100வது கொண்டாடுவோம். அவர்கிட்ட வந்து பையன் மூஞ்சி வாடி போச்சேன்ட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம். சரி வாடா இன்னொரு நாள் கூட்டின்னு போகிறேன்ட்டு இன்னொரு நாள் கூட்டின்னு போயிருக்காரு. இங்கே தான் ஒரு பியூட்டிஃபுல் சமாச்சாரம் கவனிச்சோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அது வந்து என்னென்னா, அங்கே தான் மால்குடி டச் இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, அந்த மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரு, என்ன இது தினம் பையனை கூட்டின்னு வந்துட்டு அட்டெண்டன்ஸில் கைது போட்டு நீ பாட்டுக்கு வெளியில் போய்டுற, வாட் நான்சென்ஸ் இட்டுன்னு நல்லா திட்டுறாரு. இவர் ஸ்கூல் பாய், இவருக்கு வருத்தமாக இருக்குது அப்பாவை திட்டுறாருன்னு. பட் அந்த அப்பாவுக்கு வருத்தமே இல்லை, சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிறான்னு அவர் கேட்குறாரு கேள்வி. இது பார்ப்பான், அவனுக்கும் சம்பளம் கொடுக்குறான், எனக்கும் அந்த ஆஃபீஸில் சம்பளம் கொடுக்குறான், அவன் என்னை திட்டுறதுக்காக கொடுக்குறான், வாங்கிக்கிறான் சம்பளம், நான் திட்டு வாங்கிக்கிறதுக்காக சம்பளம் வாங்கிக்கிறேன், இது சகஜம்தான் விடு. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஜோக், பட் அ சேட் லைன் பிஹைண்ட் இட். அதே மாதிரி நம்ம குரோம்பேட்டை ஐயா வந்திருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்க்கும்போது இவரை போய் ஹியூமர் கிளப்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ சீரியஸாக மூஞ்சி வச்சுட்ருக்காரு, இவர் என்ன ஜோக் பண்ண போகிறாருன்னா இங்கேருந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் he has so much of humor behind him. It's something remarkable. அந்த மாதிரி வந்து இன்டர் பர்சனாலிட்டியில் ஒருத்தருக்கு அந்த ஜோக்குன்றது வந்து அது பிறவிலேயே வரணும். அது இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஜோக்ஸ் வந்து ஒண்டர்ஃபுல் ஜோக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஒண்டர்ஃபுல் ஜோக்ஸ்லாம் இங்கே ஜாஸ்தி எடுபடல. அது காரணம் என்னென்னா, ஹியூமர் கிளப்னால் யாரோ ஜோக் சொல்லுவாங்க, ஜோக் அடிப்பாங்க, நம்ம பார்த்துட்டு போகலான்னு வராங்க. நம்ம பார்த்து சிரிக்கணும். அது சேகர் சார் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. he inspires you. அவர் வந்து இந்த ஜோக்கு கேட்டு சிரித்து பாக்கி பேர் இது என்ஜாய் பண்ணணுமே சிரிக்கணுமே ஆதங்க அடிச்சுக்கிறது அவருக்கு. ஆனால் இது வந்து இங்கே அவ்வளோ ரேப்ட் கிடைக்கலது. அதனால் நான் என்ன ஒரு மெசேஜ் வைக்க ஆசைப்பட்றேன்னா, இந்த ஹியூமர் வந்து நீங்கள் அங்கே வந்து ஜோக் சொல்கிறத விட முக்கியம், அங்கே சிரிக்கணும். நீங்கள் அங்கே சின்ன ஜோக்காக இருந்தால் ரசிக்க கற்றுக்கோங்க. அந்த ரசிக்கத்தன்மையே ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல் ஹியூமர் இது. அந்த எ குட் கான்வர்சேஷன் இஸ் ஆல்சோ எ குட் லிஸ்னிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எ குட் ஹியூமர் இஸ் ஆல்சோ என்ஜாயிங் த ஹியூமர். அந்த என்ஜாயிங் த ஹியூமர் கல்ச்சர் கூட நம்ம வளர்த்திக்கணும். அதில் அப்போ தான் பேசுகிறவங்களுக்கு வந்து ஹியூமர் சொல்ல வரும், இன்னும் நிறைய ஆர்வமாக சொல்லுவாங்க, அது உங்களுக்கு எடுபடும். இங்கே வரதுடைய பர்பஸே என்னென்னா, எல்லா கவலையும் மறந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணணும், சிரிக்கணுன்றதுக்காக வரோம். நிறைய பேர் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அது இந்த ஞான சம்பந்தம் சொன்னார். நான் ஒரு ஊருக்கு போய் ஒரு குக்கிராமத்தில் ஜோக் சொன்னேன், யாருமே சிரிக்கலை, ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரின்னு கொஞ்சம் மெல்லோ டவுன் பண்ணி இவங்க லெவலுக்கு வந்து இறங்கி சொல்லலான்னு சொன்னேன். அப்போ ஒரே ஒரு பொம்பளை சிரிச்சுது, பக்கத்தில் ஒரு கழுவி கேட்க பக்கன்னு சிரிக்காது, அவர் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பேசுகிறார். இந்த மாதிரி சிரிச்சு அவர் ஒரு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஜோக் சொல்கிறவங்க அவங்க பாட்டுக்கு ஜோக் சொல்லட்டும், நம்ம பாட்டுக்கு முன்னே உட்காந்துருப்போம். நரகம் அது, பயமாக இருக்கும் அதுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வரவங்க வந்து தயவுசெய்து பாபா பிஸ்கோத்துன்னு கடைசியில் கேட்காம ஒரு 1000 2000 கடைசியில் பாபா பிஸ்கோட் நீங்கள் இல்லைன்னுட்டார் அவர். அதனால் அந்த பிஸ்கோட் மட்டும் வாங்காமல் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும், சிரிக்கணும். அந்த ஜோக்கில் வந்து ரசமே இருக்க வேண்டாம். பேசுகிறவன் பாவம் ஏதோ எதிர்பார்ப்போடு வந்து பேசுகிறான், கொஞ்சம் சிரிச்சு அவன் அதில் குஷிப்பட்டுவான், நம்ம ரொம்ப நல்லா ஜோக் போயிட்டு போகிறான். அந்த மாதிரி கொஞ்சம் வந்து சிரிப்பு பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹியூமர்ன்றது வந்து ஒரு வரப்பிரசாதம். இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. லெட் அஸ் நாட் மிஸ் இட். அவங்க டாக்டர் சொன்னாங்க, சித்தா வைத்தியம், நான் வந்து இங்கே எனக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துமே என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஆரோக்கியம் கொடுக்குறேன்னாங்க. இட்ஸ் அ குட் மெசேஜ். அதான் இந்த டாக்டரில் அலோபதி நல்லதா ஹோமியோபதி நல்லதான்னா, ரெண்டை விட டாக்டரோட சிம்பத்தி ரொம்ப நல்லது. அதனால் உங்கள் சிம்பத்தி நல்லா இருக்குது. ஸோ யூ வில் டூ வெல். அதனால் இந்த நான் எப்போவுமே அங்கே பார்த்துட்டு போகலான்னு அவர் கூப்பிட்டு இங்கே உட்காந்து வச்சுருவாரு, எதுவும் பேச வர சொல்லிடுறாரு. இன்றைக்கி ஏதோ தோணின்னு தான் பேசினேன், அதிக பிரசங்கமாக தான் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். நாங்கள் ஜென்ரலாக வந்து பின்னாடி
இந்த ஆடியோ கேட்குதா நான் கேட்குறதே இல்லை. ஏன்னா ஒரு மீட்டிங்கில் அப்படி தான் கேட்டு தொலைச்சிட்டு என்னாச்சு, பின்னாடி ஆடியோ கேட்குதா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை கேட்கல, உடனே முன்னாடி இருந்தவங்களாம் பின்னாடி போயிட்டாங்க. அதுக்காகவே நாங்கள் அந்த இதை வச்சுக்கிறதில்ல. அப்புறம் இப்போது சார்கிட்ட பேசினேன், சிறப்பு விருந்தினர்கிட்ட. நீங்கள் நகைச்சுவாளர்னு போட்டிருக்கேன், எனக்கு ஜோக் சொல்லலாம், ப்ரிப்பேர்டாக வரல, ஒரு வெறும் வாழ்த்து மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. இதுக்கு அப்படி தான் ஒரு மீட்டிங்கில் அதை இவர் வந்து ஒரு அடக்கமாக வந்து நான் வாழ்த்துறை மட்டும் சொல்லிடுறேன், அப்படியே ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ரொம்ப தலகணம் பிடிச்சவர், அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் இதே மாதிரி கேட்குறேன் எவ்வளோ நேரம் இது அவர் கேட்குறாரு. நான் வந்து ரொம்ப விவரமாக பேசணும், கூட்டம் நிறைய இருக்குது, எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், மணி இப்போ 5:45, 6 மணிக்கு நாங்கள் மீட்டிங் முடிப்போம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த வகையில் இவருக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. நகை அழுகை இழிவரல் அச்சம் மறுக்கை என்று நவரசம் சொல்வார்கள். அந்த நவரசத்திலேயே முதன்மையானது நம் அனைவரையும் மறக்கக்கூடிய செய்வது நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் ஒரு உறுதுணையாக விளங்குவது நகை. பொன்னகை அல்ல புன்னகை. அத்தகைய புன்னகை அளிக்கின்ற வளர்க்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் இப்போ தான் முதல் வந்திருக்கேன். ஆகையினால இதை பற்றி ஓரளவுக்கு முழுதும் தெரிந்து கொண்டு அடுத்து வரும் கூட்டங்களிலே நானே முன்னின்று அனைத்து நகைச்சுவைகளுக்கும் உடன் வருவேன் என்ற செய்தியை தெரிவித்துக்கொண்டு, நான் பள்ளிக்கூடத்தில் படித்தது முதல் ஆசிரியராக இருந்து தலைமேசராகி கல்லூரி முதல்வராக ஆகி அதற்கு பிறகு ஓய்வு பெற்றிருக்கிறேன். பாடம் நடத்தும்போது எல்லாருடைய கவனமும் என்னிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக மத்தியில் ஏதாவது ஒரு கேள்வி பிள்ளைங்களை கேட்பேன். அப்படி கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான், சார் என்ன சொன்னீங்க, அவனுக்கு என்ன தூங்குறான்னு அர்த்தம். அவன் என்னடா என்ன பண்ணுறான் பாடுறான் அப்படின்னம்னா, சார் அவன் தூங்குறான் சார். ஓ, அப்போ நான் சொல்கிறது அவனுக்கு விளங்கலை, இல்லை என்று போர் அடிக்குது அப்படின்னு அர்த்தம். அவனை எழுப்புறதுக்கு திரும்ப அடுத்தவனை கேள்வி கேட்குறது, ஓ நம்மளையும் அடுத்த கேள்வி கேட்பாரா என்று அவன் உஷாராகிடுவான். அப்படி மாணவர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற நிலையிலேயே அவர்களுடைய கவனத்தை நாம் ஈர்த்து அவர்களை சிறந்த மாணவர்களாக, முதல் மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களாக மாற்றுகின்ற நிலையிலே நாம் இருந்தோம். அடிக்கடி இந்த பிள்ளைங்க அடிக்கடி சில்லற வேலையெல்லாம் செய்வான். அந்த ப்ராக்ரஸ் கார்டு எடுத்துகிட்டு வருவான். என்னடா மார்க் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்கே, ஏன்டா இப்படி இருக்குன்னா, சார் வீட்டில் படிக்கிறதுக்கே வசதி இல்லை சார். வசதி இல்லைன்னா இங்கே வந்து படியேண்டா, இங்கே கொசு தொல்லை சார், ஒரு தொல்லையா உங்கள் தொல்லையா எங்கள் தொல்லையா, எல்லா தொல்லையும் இங்கே இருக்குது சார், இங்கே எங்கே சார் வந்து படிக்கிறது அப்படிமா. அப்படி மாணவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அளவில் இன்றைய மாணவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வாழ்ந்த காலம் வேறு, இன்று இருக்கிற மாணவர்கள் வேறு. சொன்னாங்க 8 வயசில் நான் எழுதியிருக்கேன் அப்படியே தானாக வரும். அது வந்து வாழ்க்கையில் நான் அனுபவித்தில்லை. இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன், அந்த டைம் இருக்குமே ஆனால் சொல்லுகிறோம். இப்போ மெயினாக எனக்கு ஏன்னா இவர் இப்படி இருக்கார்னு நினைக்காதீங்க. திரு சதானந்தம் அவர் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்து ரிட்டையர் ஆகலை. ஏன்னா எனக்கு ஏசி அனுகூல சத்ரு. அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனில் என்னை ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்க. அதுதான் அவர் அன்னி வரையும் குத்தி காமிக்கிறார். டைம் இருந்தால் கவலை இல்லை, என்னோடய நிறுவன தலைவர் டாக்டர் இருக்காருன்னு சொல்கிறார். அது எதுக்குன்னா என்னை குத்தி காமிக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. மைக்கை கொடுத்தாச்சுன்னா 10 நிமிஷம் தான் சொல்லுவாராம், ஆனால் நான் 10 மணி நேரம் பேசுவேன். ஆனால் இருக்கக்கூடிய சார் இருக்கார் சாட்சிக்கு, அவங்க யாரும் வந்து முடிக்க வேண்டாம் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்ன சந்தோஷத்தில் நம்ம மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பொறாமை சும்மா சொன்னேன். அவரை மாதிரி அதனால மணி பார்த்துட்டே இருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, சைடில் வந்து நிற்பேன் சார், அவங்க பார்க்கலன்னா பின்பக்கமாக வருவேன் சார், அதுவும் இல்லைன்னா டைரெக்டாக போய் உட்காருங்கன்னு சொல்லிவிடுவேன்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர்.
அவர் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா வரவேற்பு உரை தான், அதுவும் வர 26ஆம் தேதிக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் மேற்கொண்டு நான் எதுவும் பேசினேன்னா முன்னால் வந்து நின்றுடுவார். அப்புறம் அவர் மிஸ்டர் கரண்ட் மாதிரி நான் பயந்து அடிச்சுன்னு ஓடி போயிடணும். ஸோ அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்த திரு சதானந்தம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி காழியூர் நாராயணன் சார் சொன்ன மாதிரி தயவுசெய்து நம்ம சந்தோஷமாக சிரிப்போம், வாய் விட்டு நல்லா சிரிக்கணும். அதில் வந்து என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா மேடல் ஏறி நிற்பவர்களுக்கு அன்றைக்கி பூரா நிம்மதியாக தூங்குவாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஜோக்கை அடிச்சுட்டு போகும்போது யாருமே சிரிக்கலைன்னா அதனுடைய வருத்தங்கள் எவ்வளோ என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். நம்ம ஊரில் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா கீழே விழுந்துட்டா எழுந்துக்கிறதுக்கு முன்னால் சுற்றி பார்ப்பான் நம்மளை யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி. ஆனால் மலேசியாவில் சத்தியமாக சொல்லுகிறேன், நான் அந்த ஒரு கம்பெனியில் நான் அங்கேயும் டைரக்டராக இருக்கேன், யாரும் சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கால் உடஞ்சி துண்டாக கீழே விழுந்துருச்சு, அந்த காலை எடுத்து 2 வீலரில் வச்சுட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போகிறான். நான் கண்ணால் பார்த்தேன், சைனாக்காரன் மலேசியாவில். அந்த அளவுக்கு ஒரு வில் பவர் இருக்குது அவனுக்கு. அந்த மாதிரி பல காட்சிகள் இருக்குது. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா அந்த எதுக்கும் ஆரம்பித்து எதுக்கும் மறந்து போச்சு. அதுதான் வேறு வயசாக இப்போ பழைய பொய்யா, ஆமாம், அந்த மாதிரி வரவேற்பில் ஆரம்பித்து எங்கேயும் முடிஞ்சிட்டு விட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்கும். மறுபடியும் பார்க்குறாரு, எழுந்துக்கு போகிறார், உட்காருங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலண்ணா 20 இல்லை யாரும் போக மாட்டாங்க. அது டைம் வந்து 6 o'clock சாரோட டைம். ஏன்னா எல்லோரும் வெளியே லாங் டிஸ்டன்ஸே வந்ததுனால முடிச்சிடணும்னு சொல்லி கருமமே மீன் தூண்டில் போட்டுட்டு உட்காந்து அது மாதிரி டைம் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ப்ளீஸ் attend the function on 26 without fail with all your family members and make the function a grand success.